அறிவிக்க வேண்டியதை அறிவிச்சாங்க. அதோட முடிச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா இந்த இவருக்கு தான், இளையராஜா ஐயா அவருக்கு தான். நான் கேட்குறேன், நீங்கள் உக்காந்துக்கிட்டு இப்போ சொல்கிறீங்களே, எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன என் ரசிகர் பெருமக்களுக்கும், என்னை வாழ வைக்கும் ரசிகர் பெருமக்களே, என் அன்பான உள்ளங்களே, நொள்ளங்களே, கள்ளங்களேன்றீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என்னவோ நீங்களே காசை போட்டு பாட்டு எழுதி அந்த மியூசிக்கையும் போட்டு அதுக்கப்புறம் நீங்களே பாடி உங்களோட சொந்த பணத்தில் உருவாக்கி விட்டா பாட்டு மாதிரியே ஒரு பாட்டு கூட யாரும் எடுக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பாட்டுக்கு கூட மியூசிக் பண்ணிவிட்டு அதுக்கு பணம் வாங்கலைன்னு சொல்லுங்கள். யோ, இதுக்கு நான் பணமே வாங்கலை, நான் போட்ட பாட்டு, நான் போட்ட மியூசிக் இது, நான் 5 பைசா கூட வாங்காமல் பொதுமக்களுக்காக நான் இலவசமாக பண்ணியிருக்கேன், அதை எடுத்து நீ ஏன்டா பண்ணுறேன்னு கேட்டால் நியாயம். ஆனால் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கிட்டு கோடி கோடியாக எடுத்துக்கிட்டு மியூசிக்கோட காட் ஃபாதர்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்படி நடக்கலாமா? இப்படி ஒரு மாதிரி இவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துக்கலாமா நீங்கள்? இதே டிக்டாக்காக இருக்கட்டும், இல்லைன்னா மோஜா இருக்கட்டும், இல்லைனாக்கா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு பாட்டு எங்களால் பாடி போட முடியுதா? வாயசிச்சு பண்ண முடியுதா? உடனே வந்து அவன் நிறுத்தி போடுறான். என்னான்னு கேட்டாக்கா, இது இளையராஜாவோடது, காப்பி ரைட் இருக்குதுன்றான். இதில் என்ன காப்பி ரைட் இருக்குது நான் கேட்குறேன்? என்ன காப்பி ரைட் இருக்குது? நீங்கள் 5 பைசா வாங்காமல் இதில் போட்டிருப்பீங்களா? இல்லை 5 பைசா வாங்காமல் நீங்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன், மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கேன், இந்த பாட்டுக்காக நான் எல்லாத்தையும் செலவு பண்ணியிருக்கேன், என் சொந்த காசில் செலவு பண்ணியிருக்கேன், நீ ஏன் எடுக்கிறேன்னு கேட்கலாமே? வெக்கமேல உங்களுக்கு? கண்டிப்பாக நான் கேட்குறேன், இதெல்லாம் நீங்கள் வெக்கப்படணும். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய மனுஷங்கள்லாம் வந்து விட்டு கொடுத்து தானே போவாங்க. இதே காமராஜரையே ஒருத்தர் வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது செருப்பு எடுத்து அடிச்சுவிட்டாங்களாம். அந்த செருப்பை எடுத்து வச்சுக்கிட்டு, ஐயா செருப்பு எடுத்து அடித்தவொடனே கண்டுபிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலான்னா, வேண்டாம் இந்த செருப்பு இப்படியே வெய்யி, இன்னொரு வாட்டி எடுத்து அடிச்சுவிட்டானாக்கா அந்த செருப்பை எடுத்து இல்லாதவனுக்கு கொடுத்துடலான்னாங்களாம். அந்த மாதிரி மண்ணிலலாம் நம்மலாம் பிறந்துருக்குறோம். இவ்வளோ கேவலமாக இருக்காதீங்க. இதில் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பாட்டு பட்டி தொட்டியும் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு அழகு, உங்களுக்கு பெருமை. புரியுதுங்களா? இதை எடுக்காதன்னா உங்களோட மியூசிக்கை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதுக்கு கூட நீங்கள் கட் பண்ண முடியாது. உங்களுக்கு ரைட்ஸ் வாங்கி கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனை தான் அடிக்கணும். இது வந்து அவனே மூளை இல்லாத போல இருக்குது. ஒருவேளை நீங்கள் காசு கொடுத்துட்டு ரைட்ஸை வாங்கிட்டீங்க போல இருக்குது, அதனால தான். இல்லைனாக்கா அது வருமா? அவனே கேள்வி கேட்டிருப்பான்ல, ஐயா நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த பாட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு பணம் சம்பாதிச்சிட்டிங்கல்ல, அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டீங்கல்ல, அது எப்படி சார் நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்க முடியும்னு அந்த பரதேசி நாய் கேட்டிருக்கணும். அதை கேட்காம உங்களுக்கு ரைட்ஸை தூக்கி கொடுத்துவிட்டு ஒரு பாட்டு கூட எங்களால் போட முடியலையே. ஒரு பாட்டு போட்டு விட்டா போதும், உடனே ஃபேஸ்புக்காரனுக்கும் இதுக்கும் வேர்த்து போயிடுது. காப்பி ரைட்டுன்னு எங்களை வந்து ஊமையாக்கி ஆன்றான். சை, வெக்கப்படணும் இளையராஜா ஐயா, வெக்கப்படணும். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வெக்கப்படணும். எவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சு கூட என்ன புண்ணியம்? ஆசையாக உங்கள் பொண்ணு அதோட வியாதிக்கு உங்களால் குணப்படுத்த முடிஞ்சுதா? அந்த புள்ளையை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு இவ்வளோ அகம்பாவும், என்னத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ ஆணவும்? எந்துன்றீங்களே, எந்து? நீங்கள் வந்து இப்போ தான் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போய் நீங்கள் எல்லாம் பண்ணின்னு இருக்கிறீங்க. நீங்கள் யார் நீங்கள் இல்லையா? அதிலே என்ன சொல்லியிருக்கிறாங்க? விட்டு கொடுத்து வாழ்கிறது தானே மனுஷனோட தன்மை, ஆனால் எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கிறது தானே சொல்லியிருக்கிறாங்க. இளையராஜா ஐயா, உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்னென்னா, நீங்கள் பெரிய லெஜெண்டு, நீங்கள் செம்ம சூப்பர். உங்கள் பாட்டெல்லாம் ஒரு கவலைப்படும் போது கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளோ ஒரு ரீஃப்ரெஷ் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு இந்த சின்ன சின்ன டிக்டாக்கு, ரீல்ஸு இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு உங்கள் பாட்டு ரொம்ப உதவியாக இருக்குது. அதை தடுக்காதீங்க. பெருந்தன்மையாக எங்களுக்காக விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் விட்டு கொடுக்கலாம் நீங்கள். ஏன்னா அதுக்கு நீங்கள் பணம்லாம் வாங்கி எல்லாமே முடிஞ்சு போன கதை தானே. இப்போ போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் தர முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? யோசிங்க. யோசித்து பார்த்தா இதே உங்களை, நீங்கள் நல்லவர் தான், உங்களை ஏதோ ஒரு விஷக்கிருமி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் கொடுக்காத, இதெல்லாம் பண்ணாதன்னு ஏதோ நோண்டி விட்டுக்கிட்டு இருக்குது. நல்லா தெரியுது. ஏன்னா நீங்கள் நல்ல மனுஷன். அவ்வளோ அகம்பாவம் பிடிச்ச ஒரு மாதிரிலாம் உங்களை தெரியல.
ஏன்னா கஷ்டம்னா என்ன, பட்னினா என்ன, பசினா என்ன எல்லாம் பார்த்து வளர்ந்தவர் தான் நீங்கள். அந்த உங்கள் பாட்டால் ஒருத்தர் வந்து நல்லபடியாக ஏதோ ரீல்ஸ்லாம் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் தடையாக இருப்பீங்களாண்ணா? அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. இது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு திருட்டு கம்நாட்டி தான் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உங்களை வந்து பெரியாளாக்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இளையராஜையா. முழிச்சிக்கங்க. இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து அதை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. எல்லாரும் என் பாட்டை பயன்படுத்தலாம் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஒரு நல்ல மனுஷன் யாருமே இல்லைன்னு உங்களை. என் வேண்டுகோள் இதுதான் ஐயா, என் வேண்டுகோள் இதுதான். ஏன்னா என் ஊருக்கார் நீங்கள், என் ஊருக்கார் உலகத்துக்கே ஒரு லெஜெண்டாக இருக்கார். உலகத்துக்கே அவரோட பாட்டுன்னா சும்மா அடித்து தூக்கிட்டு போகுது. உலகமே அவரை திரும்பி பார்க்குறதுனா எங்களுக்கெல்லாம் பெருமை இல்லையா? எனக்கெல்லாம் செம பெருமை, செம கெத்து. புரிஞ்சுக்கங்க ஐயா, புரிஞ்சுக்கங்க. உங்களை வந்து சும்மா நச்சுக்கும் பேசி இப்படிலாம் பண்ணியிருந்தா தான் உனக்கு ஒரு அங்கீகாரம், உனக்கு ஒரு இது இருக்கும், உனக்கு ஒரு கெத்து இருக்கும்லாம் சொல்லியிருப்பானுங்க எவனாவது. அதெல்லாம் நம்பாதீங்க. இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணி எல்லாரும் வாழ்கிறதுக்கு அப்போத்துலேருந்தே வழி வகுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஆளாக உட்காந்துக்கிட்டு மியூசிக் பண்ணி எத்தனை பேர் குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பீங்க அதில் இல்லையா? ஒரு ஆளாக உட்காந்து பியானா மட்டும் வாசிச்சுட்டு இருக்க முடியும் ஒரு பாட்டுக்கு. எல்லாரையும் வேலை வச்சவங்க இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பொழைச்சிக்கிட்டு போட்டுமே. அதேமாதிரி சினிமாலேயும் உங்கள் பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணால் நீங்கள் இன்னும் எங்கள் மத்தியில் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. ஒரு காலத்தில் உங்களோட காலம் முடிஞ்சாலும் அது முடியாது. ஏன்னா அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பட்டி தொட்டியெல்லாம் இப்போ பிறந்த குழந்தைங்க கூட உங்கள் பாட்டு, அதாவது உங்களோட மியூசிக்கில் வந்த பாட்டுகளை பாடி உங்களுக்கு எவ்வளோ பெருமை இல்லை அதில். கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நம்ம ஊருக்கார் இல்லையா நீங்கள்? நம்ம ஊருனாலுமே மனிதாபிமானம் உள்ள ஆளுங்க. நான் எதாவது தப்பாக பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிச்சுக்கோங்க சரிங்களா? நீங்கள் என் அப்பா மாதிரி, அதனால தான் ஒரு உரிமையாக சொல்லிட்டேன், பார்த்துக்கங்க. ஓகே.